ஹலோ கைஸ், நல்ல ஒரு அட்டகாசமான உதிரியாக ஒரு காடை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரணும், அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்குங்க. அதுதான் வாசனை நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழைவ வெந்து வதங்கி வரணும். அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா நான் கடை மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1/2 kg அளவுக்கு காடை எடுத்துருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா 100 ml தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவுக்கு, நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன், அதனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா இந்தளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை போட்டு தம் போட்டு எடுத்திங்கன்னா சும்மா உதிரியான பிரியாணி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.